வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னால் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் இணைய காதல் மோசடியில் சிக்கிய 91 வயது முதியவர். கோத்தார் சுரங்கப்பாதை முன் 21 கிலோமீட்டர் வாகன நெரிசல். சூரிக்கில் 40க்கும் மேற்பட்ட வேக கேமராக்கள் சேதம். ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் முன்னணி நகரமாக லவுசான். சுவிட்சர்லாந்திலிருந்து மொரோக்கோவுக்கு நாடு கடத்தல் இனி விரைவாகும் என தகவல். சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டின் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுவிஸ் செயற்பாட்டாளர்கள் நாடு திரும்பினர். மேலும் விரிவான செய்திகளோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை. சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டின் முதல் கடும் வெப்ப நாளாக இன்று வலேஸ் கண்டோனில் உள்ள வெஸ்ப் நகரம் பதிவாகியுள்ளது. அங்கு இன்று வெப்பநிலை முதல் முறையாக 30 டிகிரி செல்சியஸை எட்டியதாக தனியார் வானிலை சேவையான மீட்டியோ நியூஸ் தெரிவித்தது. இத்தகைய வெப்பநிலை மே மாதத்திலேயே பதிவாகியுள்ளது மிகவும் முன்னதாக கருதப்படுகிறது. இருப்பினும் இது வரலாற்று சாதனை அல்ல எனவும் மீட்டியோ நியூஸ் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தில் மிக விரைவாக பதிவு செய்யப்பட்ட 30 டிகிரி வெப்ப நாள் 2005ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி கோர் நகரில் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காலநிலை ஆய்வுகளில் 30 டிகிரி செல்சியஸ் என்பது முக்கியமான அளவுகோலாக கருதப்படுகிறது. இந்த அளவை எட்டும் அல்லது அதற்கு மேல் செல்லும் நாட்கள் கனிகோலா அல்லது கடும் வெப்ப நாட்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. கடந்த சில தசாப்தங்களில் இத்தகைய வெப்ப நாட்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மீட்டியோஸ் வாய்ஸ் கணிப்பின்படி காலநிலை மாற்றத்தின் தாக்கம் மூலம் எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தில் 30 டிகிரிக்கு மேற்பட்ட வெப்ப நாட்கள் மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை காலம் தொடங்குவதற்கு முன் இவ்வளவு அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பது காலநிலை மாற்றம் குறித்து மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளது. இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுவிஸ் செயற்பாட்டாளர்கள் இன்று மீண்டும் சுவிட்சர்லாந்து திரும்பியுள்ளதாக குளோபல் சுமுட் புளோட்டிலா அமைப்பின் சுவிஸ் பிரிவு தெரிவித்தது. அவர்கள் இஸ்தான்புல்லில் இருந்து புறப்பட்ட விமானம் மூலம் 23/5/2026 பிற்பகல் 1:15 மணி அளவில் ஜெனீவா ஏர்போர்ட் விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பியவர்களில் காசா கடற்கரைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் ஜியோ ஃபாஸ்டர் கப்பலில் இருந்தபோது கைது செய்யப்பட்ட டிசுனோவைச் சேர்ந்த வீடியோ தயாரிப்பாளரும் அடங்குகிறார். அவர்களின் உடல்நிலை குறித்து இதுவே அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. சில நாட்களாக அவர்களின் பாதுகாப்பு மற்றும் உடல்நிலை குறித்து கவலைகள் எழுந்தன. ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு திரும்பிய சில செயற்பாட்டாளர்கள் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் வீரர்கள் மற்றும் போலீசாரால் தாக்குதல் மற்றும் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறியிருந்ததால் இந்த விவகாரம் மேலும் கவனம் பெற்றது. இதனிடையே உங்கள் ஆதரவை வெளிப்படுத்துங்கள், உங்கள் குரலை கேட்க வையுங்கள் என குளோபல் சுமுட் புளோட்டிலா அமைப்பின் சுவிஸ் பிரிவு பொதுமக்களிடம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தை மையமாக வைத்து இன்று ஜெனீவா நகரில் அவசர செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் மொரோக்கோ நாட்டவர்களை தாய் நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் இனிமேல் வேகமாக முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கான புதிய ஒப்பந்தத்தை சுவிட்சர்லாந்து மொரோக்கோவும் இன்று ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஸ்டாட் செக்ரட்டரியார் ஃபெர்மிக் கார்ட்சியோன் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அடையாளம் காணுதல் மற்றும் நாடு கடத்தல் தொடர்பான நடைமுறைகள் விரைவுபடுத்தப்பட உள்ளன. தற்போது தஞ்சம் கோரி விண்ணப்பித்தும் நிராகரிக்கப்பட்ட நபர்களை அடையாளம் காண சராசரியாக 150 நாட்கள் வரை எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் புதிய ஒப்பந்தம் மூலமாக அந்த காலம் 30 நாட்களாக குறைக்கப்படும் என SEM பேச்சாளர் டேனியல் பக் தெரிவித்துள்ளார். அதேபோல் பயண ஆவணங்களும் இனி விரைவாக வழங்கப்படும் என்றார். இந்த ஒப்பந்தம் மொரோக்கோ தலைநகர் ரபாத் நகரில் இடம்பெற்ற சந்திப்பின் போது கையெழுத்தானது. அந்த சந்திப்பில் சுவிட்சர்லாந்தின் குடியேற்றத்துறை செயலாளர் வின்சென்சோ மாசியோலி மற்றும் மொரோக்கோவின் குடியேற்றம் மற்றும் எல்லை கண்காணிப்பு பிரிவு தலைவர் காலிட் செரோவாலி கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை ஏப்ரல் மாத இறுதியில் பெர்ன் நகருக்கு வந்திருந்த மொரோக்கோ வெளிவிவகார அமைச்சர் நாசர் பவுரிட்டா மேற்கொண்ட விஜயத்தின் பின் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது மொரோக்கோ வெளிவிவகார அமைச்சர் மற்றும் சுவிஸ் கூட்டாட்சி அமைச்சர் பி ஆகியோர் குடியேற்ற ஒத்துழைப்பை முக்கிய முன்னுரிமையாக கருதுவதாக தெரிவித்தனர். குறிப்பாக நாடு கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்ற கட்டுப்பாடு தொடர்பான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது அவசியம் என இருதரப்பும் வலியுறுத்தியிருந்தன. ஜெனீவா விமான நிலையம் அருகே கழிவுநீர் குழாய் உடைந்ததால் மாசடைந்து மூடப்பட்டிருந்த வென்கெரோன் ஆற்றங்கரை மீண்டும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. பிளேக் டு வென்கெரோன் கடந்த செவ்வாயன்று முதல் பாதுகாப்பு காரணங்களால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நீர்த்தர பரிசோதனைகளில் பாக்டீரியா அளவுகள் மீண்டும் பாதுகாப்பான வரம்புக்குள் திரும்பியுள்ளதாக கென்டோன் மருத்துவ சேவை தெரிவித்தது. இதனால் பொதுமக்கள் மீண்டும் கடற்கரையை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகாரிகள் தொடர்ந்து நீர்த்தர பரிசோதனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். கன மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கு பின்னர் குறைந்தது 48 மணி நேரம் ஏரிகள்
பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளை நீந்துவதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாசடைந்த நீர் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதால் இந்த எச்சரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெந்தகோஸ்தே நீண்ட வார இறுதி மற்றும் வெயிலான வானிலை தொடங்கும் நேரத்தில் இந்த ஆற்றங்கரை மீண்டும் திறக்கப்பட்டிருப்பது ஜெனிவா பகுதி மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு எதிர்ப்பு உருவாகும் ஆபத்துக்கு எதிராக போராடும் முயற்சிகளில் லவுசான் நகர முக்கிய முன்னணியாக உருவெடுத்து வருகிறது. அங்குள்ள லவுசான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் தற்போது பாக்டீரியோபேஜ் எனப்படும் சிறப்பு வைரஸ் மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் மற்றும் உற்பத்திக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி பெற்றுள்ளது. இந்த பாக்டீரியோபேஜ்கள் குறிப்பிட்ட வகை பாக்டீரியாக்களை மாத்திரமே தாக்கும் தன்மை கொண்ட வைரஸ்களாகும். எதிர்காலத்தில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு துணையாக இந்த சிகிச்சை முக்கிய பங்காற்றக்கூடும் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். குறிப்பாக தற்போதுள்ள ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பல பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயலிழக்க தொடங்கியுள்ள நிலையில் இந்த புதிய அணுகுமுறை மருத்துவ உலகில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இருப்பினும் இந்த சிகிச்சை பரவலாக பயன்படுத்தப்படுவதற்கு முன் இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகளும் பரிசோதனைகளும் தேவைப்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது லவுசான் பல்கலைக்கழக மருத்துவமனை குறிப்பிட்ட நோயாளிகளுக்காக தனிப்பயன் ஃபேஜ் மருந்துகளை தயாரிக்கிறது. இதுபோன்ற பாக்டீரியோபேஜ் மருந்துகளை உற்பத்தி செய்ய அதிகாரப்பூர்வ அனுமதி பெற்ற உலகிலேயே ஒரே பொதுத்துறை நிறுவனம் இதுவாகும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மருந்து எதிர்ப்பு தொற்றுகள் உலகளவில் அதிகரிக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படும் இந்த ஆய்வானது எதிர்கால மருத்துவத்துக்கு முக்கிய திருப்பமாகவும் கருதப்படுகிறது. புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதாக உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. பிரபல சுவிஸ் ஆடம்பர காலணி நிறுவனமான பெலி சுவிட்சர்லாந்தில் தனது காலணி உற்பத்தியை முழுமையாக நிறுத்தவுள்ளதாக அறிவித்தது. திசினோ கண்டோனில் உள்ள காஸ்ட்லாரோ தொழிற்சாலையில் இடம்பெற்று வந்த உற்பத்தி நடவடிக்கைகள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் நிறுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் அங்கு பணியாற்றி வந்த கடைசி 27 உற்பத்தி ஊழியர்களும் வேலை இழக்க உள்ளனர். இதே தொழிற்சாலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் 250 பேர் வரை பணியாற்றி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிர்வாக அலுவலகங்கள் மாத்திரம் தொடர்ந்து செயற்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த முடிவானது 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க முதலீட்டு நிறுவனமான ரீஜன் எல்பி பெலி நிறுவன கைப்பற்றியதற்கு பின்னர் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய உற்பத்தி துறைக்கு இது மேலும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. ஏற்கனவே தையல் இயந்திர உற்பத்தி நிறுவனமான பெர்னினா தனது உற்பத்தியை தாய்லாந்துக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளதாக சமீபத்தில் அறிவித்தது. இதனால் உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு மற்றும் உலகளாவிய போட்டி காரணமாக சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய உற்பத்தி துறைகள் வெளிநாடுகளுக்கு நகரும் நிலை அதிகரிப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சூரிச் நகரம் முழுவதும் பெருமளவிலான சேதப்படுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 52 வயதுடைய ஆர்கவ் நபருக்கு நீதிமன்றம் நிபந்தனை சிறை தண்டனை வழங்கியது. விசாரணைகளில் குறித்த நபர் 40க்கும் மேற்பட்ட வேக கண்காணிப்பு கேமராக்களை ஓட்டும் ஸ்ப்ரே பயன்படுத்தி செயலக்க செய்ததோடு பார்க்கிங் மீட்டர்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவங்களால் பல லட்சம் சுவிஸ் பிராங்க்கள் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. குற்றவாளி ஏற்கனவே பல வழக்குகளில் நீதிமன்றில் முன்னிலையானவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அவருக்கு உடனடி சிறை தண்டனை வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக 2 ஆண்டுகள் நிபந்தனையோடு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை, கட்டாய மனநல சிகிச்சை மற்றும் 2000 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதியானது. நீதிமன்றம் குறித்த நபரின் மனநிலை மற்றும் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடும் அபாயம் ஆகியவற்றை கருத்தில் எடுத்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வேக கண்காணிப்பு கருவிகள் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புகள் மீது இடம்பெறும் தாக்குதல்கள் குறித்து அண்மை காலமாக அதிகாரிகளின் கவலை வெளியிட்டு வருகின்றனர். தெற்கு நோக்கி செல்லும் கோத்தாட் சாலை சுரங்கப்பாதைக்கு முன்பாக சனிக்கிழமை காலை கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வடக்கு நுழைவாயிலுக்கு முன்பாக வாகன வரிசை 21 கிலோமீட்டர்கள் வரை நீண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் நிலவரப்படி சிறிய அளவு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதிகம் 1:30 அளவில் கூட 19 கிலோமீட்டர் நீளமான நெரிசல் தொடர்ந்ததாக TCS தெரிவித்தது. இதனால் பயணிகள் கூடுதலாக 3 மணி நேரம் 10 நிமிடங்கள் வரை தாமதத்தை எதிர்பார்க்க வேண்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கோத்தாட் பாதைக்கு மாற்று வழியாக பயன்படுத்தப்படும் A13 சான் பெர்னாண்டினோ சுரங்கப்பாதை வழியிலும் சுமார் 17 கிலோமீட்டர் நீளமான நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் TCS A9 சிம்ப்ளோன் வழியாகவோ அல்லது லோட்சிபூர் கார் ரயில் சேவையை பயன்படுத்தியோ பயணம் செய்யுமாறு பரிந்துரைக்கிறது. பெந்தகோஸ்தே விடுமுறை வார இறுதியை முன்னிட்டு அதிக அளவிலான போக்குவரத்து ஏற்படும் என ஆஸ்ட்ரா ஏற்கனவே எச்சரித்தது. முன்னைய பெந்தகோஸ்தே விடுமுறை காலங்களில் கோத்தான் முன்பாக 28 கிலோமீட்டர் வரையிலான வாகன நெரிசலும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இணையத்தில் அறிமுகமான பெண்ணை காதலித்த 91 வயது சுவிஸ் முதியவர் மோசடிக்காரர்களிடம் சுமார் 20,000 சுவிஸ் பிராங்குகளை இழந்துள்ளார். அந்த பெண் பிரான்சில் சிறையில் இருப்பதாக கூறி 9,500 யூரோக்கள் கேட்டதோடு மற்றொரு பெண் சொத்து வாரிசு கதையை கோரி மேலும் பணம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாதாரண பண பரிமாற்றங்களை கவனித்த வங்கி, குழந்தைகள் மற்றும் வயது வந்தோர் பாதுகாப்பு ஆணையமான KESB அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியது. மருத்துவ பரிசோதனைகள் முதியவரின் அறிவாற்றல் வயது காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவரது நிதி நிர்வாகம், குழந்தைகள் மற்றும் வயது வந்தோர் பாதுகாப்பு கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டது. இந்த மோசடி வேலை அமைப்பு ஐவரி கோஸ்டிலிருந்து செயற்பட்டது பின்னர் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை எதிர்த்து முதியவர் வழக்கு தொடர்ந்தாலும் புண்டஸ்கெரிச் அவரது மனுவை நிராகரித்தது. சுவிட்சர்லாந்தில் மின்சார வாகனங்களுக்கான பொது சார்ஜிங் வசதிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்து மத்திய எரிசக்தி அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2026 ஏப்ரல் நிலவரப்படி சுவிட்சர்லாந்து முழுவதும் 8,535 இடங்களில் மொத்தமாக 18,284 சார்ஜிங் பாயிண்ட்கள் செயற்பாட்டில் உள்ளன. அதாவது ஒவ்வொரு இடத்திலும் சராசரியாக 2 சார்ஜிங் வசதிகள் இருக்கின்றன. மொத்த எண்ணிக்கையில் சூரிச் கண்டோன் முதலிடத்தில் உள்ளது. அங்கு 2,692 சார்ஜிங் பாயிண்ட்கள் உள்ளன. அதைத் தொடர்ந்து பெர்ன் கண்டோனில் 1,891 ஆகவும் வோட் கண்டோனில் 1,590 சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன. மாறாக மிக குறைந்த பொது சார்ஜிங் வசதிகள் கொண்ட பகுதிகளாக அப்பென்சல் இனஹார்டன் 31 அப்பென்சல் ஆசஹார்டன் 77 ஒப்வால்ட் 109 பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை ஒவ்வொரு சார்ஜிங் பாயிண்ட்டுக்கும் அதிக அளவில் மின்சார வாகனங்கள் பயன்படுத்தப்படும் கண்டோனாக சுக் உள்ளது. அங்கு ஒரு பொது சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு சராசரியாக 53 பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அதன் பின் துர்காவ் 27 மற்றும் அப்பென்சல் ஆசஹார்டன் 24 வருகின்றன. மாறாக கிராபர்டன் கண்டோனில் ஒரு சார்ஜிங் பாயிண்டை சராசரியாக 6 மின்சார வாகனங்கள் மாத்திரமே பகிர்ந்து பயன்படுத்துகின்றன. சுவிட்சர்லாந்தில் மின்சார வாகன பயன்பாடு வேகமாக அதிகரிக்கும் நிலையில் சார்ஜிங் வசதிகளின் விரிவாக்கமும் முக்கிய கவனத்தை பெற்று வருகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swissthamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.